வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் அமுக்கார கிழங்கினுடைய பயன்கள், சத்துக்கள், சத்தின் மதிப்புகள் இவைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த அமுக்கார கிழங்குக்கு இன்னொரு பெயர் அஸ்வகந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்வா அப்படின்னா குதிரை, கந்தா அப்படின்னா வாசனை. அதாவது ஒரு குதிரைக்கு இருக்கக்கூடிய பலம் இந்த அமுக்கார கிழங்குல கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதாவது இந்த அமுக்கார கிழங்கு முதல்ல மன அழுத்தம் யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கோ, சோர்வு ரொம்ப அதிகமாக இருக்கோ, கோபம் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே இந்த அமுக்கார கிழங்கு சாப்பிடும்போது இதிலிருந்து ஒரு நல்ல பலன் கிடைக்குதுங்க. அதாவது என்னென்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்கிறது எந்த ஹார்மோன்னா கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன். சரிங்களா? இந்த கார்டிசால்ன்ற ஹார்மோனை இது மேலும் அதிகரிக்க விடாமல் மட்டுப்படுத்துதுங்க. மட்டுப்படுத்துறதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும், டிப்ரெஷன் கம்மியாகும், கோபம் கம்மியாகும், நல்ல தூக்கம் வருங்க. ஆக யாரெல்லாம் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ, யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸோட மன அழுத்தத்தோடு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ரொம்ப கோவ உணர்ச்சி வருதோ, யாருக்கெல்லாம் ரொம்ப நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கோ, அவங்க எல்லாம் இந்த அமுக்கார கிழங்கு பொடியை அதனுடைய அளவுக்கு ஏற்றாற்போல் நாம் சாப்பிடும்போது நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குதுங்க. ரெண்டாவது விஷயமா பார்த்தீங்கன்னா மூளையை நல்லா செயல்பட வைக்குதுங்க இந்த அமுக்கார கிழங்கு. அதாவது மூளையில் அசிட்டைல் கோலின் அப்படின்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஹார்மோன்ஸை நல்லா சுரக்க வச்சு என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன், நல்ல ஒரு செயலை கவனிக்கிறதுக்கு மற்றும் மெமரி பவர், நல்லா ஞாபக சக்தி வைக்கிறதுக்கும், நல்ல ஆழ்ந்த சிந்தனை திங்கிங் பவரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த அமுக்கார கிழங்கு ஒரு பயனுள்ள மருத்துவ பொருளாக இருக்குங்க. மேலும் இது ஏஜ் ரிலேட்டட் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ், அதாவது வயசு ஆக ஆக நரம்பு தேய்மானம் ஏற்படும் இல்லையா, அதெல்லாம் வரவிடாமல் இந்த அமுக்கார கிழங்கு பாதுகாப்பாக நம்மளுடைய நரம்புகளை வைக்குதுங்க. மூணாவது விஷயமா பார்த்தீங்கன்னா ஆண்மைத்தன்மை இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அதாவது ஆண்களுக்கு விந்தணுக்கள் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, மற்றும் என்னென்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஆண்குறி ஒழுங்காக வேலை செய்யாமல் இருக்கிறதுனால பிள்ளை பேர் இல்லாமல் கஷ்டப்படுற ஆண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த மருத்துவ பொருளாக இருக்குங்க. இயற்கையாகவே கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு இந்த கிழங்கினுடைய பொடிகளை சாப்பிடும்போது அவங்களுக்கு விந்தணுக்கள் அதிகமாகி அவங்களுக்கு நல்ல வேலை செய்யும். அதனால் அவங்களுக்கு குழந்தைகள் நன்றாக பிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த அமுக்கார கிழங்கு பொடி இருக்கு இல்லைங்களா, இது டெஸ்டோஸ்டெரான் அப்படின்ற ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணி இந்த விந்தணுக்களை உற்பத்தி செய்து அதிகமாக்கி அவங்களுக்கு குழந்தை பேரை உருவாக்குறதுல ஒரு முக்கிய பங்கு வைக்குதுங்க. மேலும் பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலாவது விஷயமா அவங்களுடைய ஹார்மோன்ஸை நார்மலாக ரெகுலராக வைக்கிறதுக்கு இந்த அமுக்கார கிழங்கு பயனுள்ள பொருளாக இருக்குங்க. அதாவது மாதவிடாய் காலத்தில் அடிவயிறு வலிக்கும், அதை கம்மி பண்ணுதுங்க. மற்றும் வெள்ளைப்படுதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, அந்த வெள்ளைப்படுதலையும் கம்மி பண்ணுதுங்க. மேலும் மெனோபாஸ் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு 50 வயசுக்கு மேலே 48 வயசுக்கு மேலே அந்த பீரியட்ஸ் வர்றது நின்றுடுங்க. அந்த நிற்கும் போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நைட்டு தூக்கமின்மை இருக்கும், அப்புறம் டயர்டாக இருப்பாங்க, ஸ்வெட்டிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஹேர்லாம் லாஸ் ஆகும், ஆன்சைட்டி, கோவம், ட்ரை ஸ்கின்னு, இந்த மூடு சேஞ்ச் ஆகிறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா மேபி நின்றுரும். அதுக்கப்புறம் இடையில மறுபடியும் ப்ளீடிங்ஸ் வரும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெனோபாஸலுடைய அறிகுறிகள். சரிங்களா? இது எல்லாத்தையுமே இது ஒரு ஹார்மோன்ஸ் அப்போ இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால நமக்கு வரக்கூடியது தாங்க. அதனால் அதை சரி பண்ணுது இந்த அமுக்கார கிழங்கு. மேலும் பெண்கள் கருவுற்று பிள்ளை பேறு நடப்பதற்கும், அதாவது மாதவிடாய் வராமல் கஷ்டப்படுறவங்க, இல்லை தள்ளி போகுது, மாதம் குளிக்காமல் தள்ளி போகுது அப்படின்னு கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கும் நல்ல ஹார்மோன்ஸை நார்மலாக வச்சு பிள்ளை பேர் உண்டாகுவதற்கும் இந்த அமுக்கார கிழங்கு ஒரு சிறந்த மருத்துவ பொருளாக இருக்குங்க. அதாவது ஐந்தாவது விஷயமா பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன் ஒழுங்காக சுரக்க முடியாமல், அதாவது இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் அப்படின்ற டிசீஸ் வருதுங்க. அதனால் எல்ட்ராக்சின் டேப்லெட் அந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்குறாங்க. அவங்கெல்லாம் என்னென்னா இந்த அமுக்கார கிழங்கு பொடியை சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்லா அந்த தைராய்டு ஹார்மோன் சுரந்து அதை நல்லா சமநிலைக்கு கொண்டு வருதுங்க. ஆறாவது விஷயமா பார்க்கும்போது இந்த அமுக்கார கிழங்கு நமக்கு ஒரு சாஃப்டான சரீரத்தை, மென்மையான சரீரத்தை கொடுக்குது, வறட்சியை போக்குது, கரும்புள்ளிகளை நீக்குது, தெளிவான சரீரத்தை கொடுக்குது, இளமையான சரீரத்தை கொடுக்குது மற்றும் தோல் வியாதியை நீக்குதுங்க.
7வது விஷயமா பார்த்தீங்கன்னா, இதில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் நியூட்ரிஷன்னால ஒரு ஸ்ட்ராங்கான ஹேர் வந்து கிடைக்குதுங்க நமக்கு. நம்மளுடைய மயிலினுடைய வேர்க்கால்கள் இருக்கு இல்லைங்களா? முடியினுடைய வேர்க்கால்கள், அந்த வேர்க்கால்கள வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணுதாங்க. அதேபோல் அந்த நேச்சுரலான அந்த ஹேர் கலர் இருக்கிறதுக்கும் இந்த அமுக்கர கிழங்கு ஒரு பயனுள்ள மருத்துவ பொருளா இருக்குங்க. ஆக உங்களுக்கு ஒரு வலுவான ஸ்ட்ராங் ஹேர், நேச்சுரலான ஒரு நரமுடின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாரி வராம நம்மளுடைய இயற்கையான கருமை நிற கூந்தலுக்கும் இது வந்து ஒரு பயனுள்ள மருத்துவ பொருளா இருக்குங்க. அதாவது 8வது விஷயமா நீங்கள் பார்க்கும்போது இதயத்தை வந்து இது வந்து நல்லா ஆரோக்கியப்படுத்துதுங்க. ட்ரை கிளிசரைட் அப்படின்ற கெட்ட கொழுப்பை வந்து கம்மி பண்ணி இதயத்துக்கு வந்து ஒரு மாரடைப்பு வரவிடாமல், இதய நோய் வரவிடாமல் பாதுகாக்குதுங்க இந்த அமுக்கர கிழங்கு. மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன், இதயமும் நுரையீரலும் நன்றாக இயங்குவதற்கு, நல்லா ஆக்சிஜன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, நம்மளுடைய ஆயுட்காலம் நல்லா நீடிக்கிறதுக்கு, மேலும் அந்த இரத்த நாளங்கள் தமனி சிரைன்னு சொல்கிறாங்கள, தமனியில் வந்து தமனின்ற இரத்த குழாயில் எந்த ஒரு அடைப்பும் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு, உயர் இரத்த அழுத்தம் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு இந்த அமுக்கர கிழங்கு ஒரு பயனுள்ள மருத்துவ பொருளாக இருக்குங்க. 9வது விஷயமா பார்த்தீங்கன்னா, இது சர்க்கரையினுடைய அளவையும் வந்து நார்மலைஸ் பண்ணுதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இன்சுலின் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு சர்க்கரை நோயிலேருந்து டேப்லெட்டு மருந்துகள் எடுக்க விடாமல், இன்சுலின் எடுக்க விடாமல் இது பாதுகாக்குதுங்க. 10வது விஷயமா பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஆன்டி மைக்ரோபியல் எஃபெக்டே இருக்குதுங்க. அதாவது ஒரு பாக்டீரியா கிருமியை கொல்லக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அதாவது இதனுடைய இலையை வந்து காய்ச்சி நம்ம குடிக்கும்போது அந்த பாக்டீரியாஸ் வந்து வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த படர் தாமரை ரிங் வார்ம்னு சொல்கிறோம் இல்லையா? ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுனால, பூஞ்சைகள்னால வரக்கூடிய ஒரு நோய்ங்க. அதையும் இது வந்து போக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஸ்கின் அலர்ஜி இருக்கு இல்லைங்களா? அதையும் போக்குதுங்க. மேலும் தலையில் உண்டாகக்கூடிய பொடுகையும் நீக்குவதற்கு இந்த அமுக்கர கிழங்கு சிறந்த ஒரு மருத்துவ பொருளாக இருக்குங்க. 11வது விஷயமா பார்த்தீங்கன்னா, பாம்பினுடைய நச்சுவை வந்து நீக்கிறதுக்கு, அதுக்கு கூட இந்த அமுக்கர கிழங்கு ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குங்க. 12வது விஷயமா பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, வலி வீக்கம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து கம்மி பண்ணுதுங்க. அதாவது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், மூட்டுக்கு மூட்டு வலி இருக்கிறவங்க, வீக்கம் இருக்கிறவங்க, கை கால் குடைச்சல் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் இந்த அமுக்கர கிழங்கு பொடியை சாப்பிடும்போது ஒரு நல்ல பலன் கிடைக்குதுங்க. 13வது விஷயமா பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நோய் எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து இரத்த சிவப்பணுக்களை வந்து நல்லா உற்பத்தி செய்யுதுங்க. இதனால் வந்து எந்த ஒரு கிருமித்தாக்கம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து இந்த செல்கள் மூலியமாக வந்து அந்த நோய் கிருமி எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து அதிகமாகுதுங்க. மேலும் வந்து எந்த ஒரு செல்களையும் வந்து புதுப்பிக்குதுங்க. அதாவது டெட் செல்ஸ்ன்னு சொல்கிறோங்க இல்லையா? அந்த டெட் செல்ஸ் எல்லாம் நீக்கி புதுமையான செல்களை உருவாக்குவதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க இந்த அமுக்கர கிழங்கு. அதாவது 14வது விஷயமா ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க. டீடாக்சிஃபையராகவும் இருக்குதுங்க. அதாவது நமக்கு இது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வெளியே தள்ளுறதில் இது ஒரு சிறந்த மருத்துவ பொருளாக இருக்குதுங்க. 15வது விஷயமா பார்த்தீங்கன்னா, அம்மை நோய், மஞ்சக்காமாலை நோய் இதையும் போக்கக்கூடிய தன்மை இந்த அமுக்கர கிழங்குக்கு இருக்குங்க. அதாவது 16வது விஷயமா பார்த்தீங்கன்னா, இது வந்து நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துது. அதாவது பார்க்கின்சோனிசம் அப்படின்ற டிசீஸை வந்து வரவிடாமல் பண்ணுதுங்க. மேலும் வந்து ADHD அப்படின்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர்ஸ், நார்மலாக ரியாக்ட் பண்ணுறதுக்கும், நார்மலை தாண்டி ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்க இல்லையா? அதிகமாக வந்து எக்ஸ்ப்ரெஷன், உணர்ச்சி வசம் அடைகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த நரம்புகளை வந்து நார்மலாக கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு இந்த அமுக்கர கிழங்கு வந்து ஒரு பயனுள்ள மருத்துவ பொருளாக இருக்குங்க. இதுதாங்க அமுக்கர கிழங்கினுடைய பயன்கள். அதாவது யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சர்க்கரை மாத்திரை போட்டுட்ருக்கிறவங்க, ஆல்ரெடி பிபிக்கு மாத்திரை போட்டுட்ருக்கிறவங்க, ஆல்ரெடி தூக்கத்துக்காக மாத்திரை போட்டுட்ருக்கிறவங்க, ஆல்ரெடி வந்து தைராய்டுக்காக மாத்திரை போட்டுட்ருக்கிறவங்க, குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க, கர்ப்பமாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஏன்னா சர்க்கரைக்காக டேப்லெட் போட்டுட்ருப்பாங்க. இதையும் எடுத்தாங்கன்னா இன்னும் சர்க்கரையோட அளவு கம்மியாகிடும். பிபிக்காக மாத்திரை போட்டுட்ருக்கும்போது இதை எடுக்கும்போது இதனுடைய அளவு கம்மியாகிடும். அதாவது தூக்கத்துக்காக அந்த தூக்கம் வராமல் இருக்கும் இல்லையா? அவங்களுக்காக மாத்திரை தூக்கம் நல்லா வரத்துக்காக மாத்திரை போட்டுட்ருப்பாங்க. இதுவும் எடுத்துட்டாங்கன்னா ஓவர் டோஸ் ஆகிடும். அதே போல் தைராய்டு வந்து நார்மலாக இருக்கிறதுக்காக மாத்திரை போடுவாங்க. இது போட்டாங்கன்னா இன்னும் வந்து அதை வந்து டிப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுங்க. அதனால் மேலும் வந்து இந்த கருவுற்ற பெண்கள், பால் கொடுக்குற பெண்கள், இவங்களுக்கு எல்லாம் ஹார்மோன்ஸ் வந்து
இம்பேலன்ஸாக மாறிடும். அதனால் இவங்க எல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருந்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொண்டு தாங்க சாப்பிடணும். மேலும் பார்த்திங்கன்னா இது வந்து ரத்தம் உறைதல் வந்து தடுக்கிற சக்தி இந்த அமுக்கரக்கிழங்குக்கு இருக்குங்க. அதனால் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சைக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் வழக்கமாக இந்த அமுக்கரக்கிழங்கு சாப்பிட்றவங்களா இருந்தால் அதை வந்து கொஞ்ச நாளைக்கு எடுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. மேலும் இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாந்தி உணர்ச்சி, வயிற்றுப்போக்கு, வயிறு உபாதைகள், ஒரு மயக்கமான நிலை, ட்ரௌசியாக இருப்பாங்க. ஸோ ஸ்லீப்பியாகவே தூக்கமாகவே தூங்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்து இதனுடைய பக்க விளைவுகள். இது ஒவ்வாதவங்க இதை சாப்பிட்றது நிறுத்திக்கணுங்க. அடுத்ததாக ஒரு 100 கிராம் எடையுள்ள அமுக்கரக்கிழங்குல என்னென்ன சத்தின் அளவுகள் இருக்குன்றதை பார்த்துருவோம். கேலரிஸ் வந்து 245லேருந்து 250 கிலோ கேலரிஸும், கார்போஹைட்ரேட் 40லேருந்து 50 கிராமும், நார்ச்சத்து 18லேருந்து 32 கிராமும், புரதம் 3.9லேருந்து 15 கிராமும், கால்சியம் 23லேருந்து 250 மில்லிகிராமும், அயன் வந்து 3.3லேருந்து 9 மில்லிகிராமும், விட்டமின் சி 5லேருந்து 8 மில்லிகிராமும், கெரட்டினும் இந்த அமுக்கரக்கிழங்குல இருக்குங்க. அமுக்கரக்கிழங்கை எந்த விதத்துலலாம் பயன்படுத்துகிறாங்கன்னா பொடியாக, டீயாக, சூரணமாக, சிரப்பாக, க்ரீமாக, பேஸ்ட்டாக, லேகியமாக, இந்த மாதிரி விதத்துலலாம் கேப்சூல்ஸாக, இந்த மாதிரி விதத்துலலாம் இதை பயன்படுத்தி இதனுடைய பயன்களை பெற்றுக்கொள்கிறாங்க. அதாவது இடுப்பு வலிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதனுடைய கிழங்கு, பச்சையான கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் எடுத்து அதை பால் விட்டு அரைச்சி அதை கொதிக்க வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு ஆறிய பிறகு அதை வந்து எங்கே நம்மளுடைய இடுப்பு வலி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல வந்து 10 மாதிரி போட்டிங்கன்னா அந்த இடுப்பு வலி கம்மியாகுமாங்க. அதாவது அடுத்ததாக வீக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த வீக்கம் வந்து கம்மியாகிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அமுக்கரக்கிழங்கோட சுக்கு அதையும் சேர்த்து கொஞ்சம் சுடு தண்ணீர், மிதமான நீரை ஊற்றி அரைச்சி அதை வந்து எந்த இடத்துல வீக்கம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா அந்த வீக்கம் வந்து கம்மியாகும்னு சொல்கிறாங்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு இருக்கு இல்லைங்களா, இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் பாலில் போட்டு நல்லா வேக வச்சு அதை வந்து அலசி உலர்த்தி பின் அதை வந்து பொடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காய வச்சு நல்லா பொடி மாதிரி செஞ்சு அந்த பொடியில் வந்து ஒரு 2 கிராம் நீங்கள் 2லேருந்து இல்லைன்னா 4 கிராம் வரைக்கும் காலையிலையும் மாலையிலையும் வந்து தேனில் கலந்து நீங்கள் சாப்பிடும்போது பசியே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல பசி உண்டாகும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த உடல் எடை இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, உடல் பருமன், நல்லா உடல் குண்டாகணும்னு நினைக்கிறவங்க, அவங்க வந்து வலிமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க. இது வந்து தேன்லேயும் கலந்து கொடுக்கலாம், இல்லைனா நெய்லேயும் கலந்து கொடுக்கலாங்க. அடுத்ததாக இந்த நரம்பு தளர்ச்சி நீங்கிறதுக்கு வந்து 1 பங்கு பொடியும் 3 பங்கு கற்கண்டும் அதில் வந்து 4 கிராம் பசும்பாலும் சேர்த்து நாம் வந்து உட்கொள்ளும்போது நமக்கு வந்து காலையும் மாலையும் உட்கொள்ளும்போது நரம்பு தளர்ச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த நரம்பு தளர்ச்சி வந்து நீங்கி போகுங்க. அதாவது விந்தணுக்கள் அதிகமாகிறதுக்கு சீமை அமுக்கார பொடியை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை வந்து நெய்யில் கலந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து இந்த விந்தணுக்கள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதுங்க. அப்புறம் இந்த சளி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சின பாலில் இந்த அமுக்கரா பொடியை வந்து கொஞ்சம் போட்டு கலந்து நம்ம குடிக்கும்போது சளி போயிடுன்னு சொல்கிறாங்க, உடலும் நல்லா வளர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. மேலும் இந்த வாத நோயினால் கஷ்டப்படுறவங்க, கை கால் நரம்பு தளர்ச்சி, மனசோர்வு, தூக்கமின்மையினால் கஷ்டப்படுறவங்கலாம் இந்த அமுக்கார பொடியோட நெய் கலந்து சாப்பிட அவையெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதாவது அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுறது, உடல் சூடாக இருக்கிறது, ப்ளீடிங் அதிகமாக போயிட்டே இருக்கிறது, ரத்தப்போக்கு இருக்கிறவங்க, உடல் இதனால் மெலிஞ்சு காணப்படுறவங்க, இவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கிராம்பு 10 கிராமும், சிறுநாகப்பூ 20 கிராமும், ஏலக்காய் 30 கிராமும், லவங்கப்பட்டை 40 கிராமும், லவங்கப்பத்திரி 50 கிராமும், சீரகம் 60 கிராமும், கொத்தமல்லி 70 கிராமும், மிளகு 80 கிராமும், திப்பிலி 160 கிராமும், சுக்கு 320 கிராமும், அதுக்கப்புறமேட்டுக்கு பால் போட்டு வேக வச்ச இந்த அமுக்கார கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதை காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அது வந்து ஒரு 640 கிராம் வந்து எடுத்து வச்சுக்கணுங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா பொடி செஞ்சு வச்சுக்கணும். பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு ஒன்றாக கலந்து 1 இல்லைன்னா 2 கிராம் வந்து பாலில் வந்து நீங்கள் டெய்லியும் வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல், சூடு, இந்த ஓவராக ரத்தப்போக்கு போடுறது, உடல் மெலிஞ்சு காணப்படுறது, இது எல்லாமே சரியாகி உடலுக்கு ஒரு நல்ல தேற்றத்தை, வளர்ச்சியை கொடுக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலி இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து இந்த விளக்கெண்ணெயில் வந்து இந்த பொடியை கொஞ்சம் போட்டு சூடு பண்ணி அது வந்து எங்கே வலி இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வலி கம்மியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க.
இதுதாங்க இந்த அமுக்கார கிழங்கினுடைய பயன்கள், இதில் உள்ள சத்துக்கள், சத்தின் மதிப்புகள். மேலும் இதை பற்றி கொஞ்சம் கூடுதலான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து சமஸ்கிருத பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வராஹகர்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பன்னியோட காது இருக்கு இல்லைங்களா, அது போல தான் இதனுடைய இலை இருக்குமாங்க. அப்புறம் மேலும் காமரூபிணி அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்வகந்தா இதெல்லாம் சமஸ்கிருத பெயருங்க. இந்த அமுக்கார கிழங்குக்கு வச்சுருக்காங்க. காமனாக என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, குளிர்கால செர்ரி, இந்திய ஜான்சிங்ஸ், விஷ நெல்லிக்காய், மாயாஜால மூலிகை, அடாப்டோகான், மன அழுத்த எதிர்ப்பு முகவர் அப்படின்லாம் சொல்கிறாங்கங்க இந்த அமுக்கர கிழங்குக்கு. மேலும் இந்த அமுக்கர கிழங்கு பார்த்திங்கன்னா, இந்த மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், நேபாளம், ஆஃப்ரிக்கா இந்த மத்திய கிழக்கு பகுதியை வந்து பூர்வீகமாக கொண்டது தாங்க இந்த அமுக்கர கிழங்கு. மேலும் பார்த்திங்கன்னா, இதில் இலை, வேர், பூ, விதை எல்லாமே ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குங்க. ஆக இதுதாங்க இந்த அமுக்கர கிழங்கினுடைய முழு தகவல். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.